ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, ரவா கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 2 கப்பு ரவா எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த ரவா தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குவோம். ரொம்ப தீய விட்றாதீங்க, சும்மா லேசாக வறுத்தா போதும். இப்போ அதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம். அது ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் நானும் 1/2 லிட்ரு பால் சேர்த்துருக்கேன். இந்த ரவா கேக்கு நம்ம பாலில் தான் செய்ய போகிறோம். முட்டைலாம் கலக்க போகிறது கிடையாது. நம்ம முட்டைலாம் இதில் சேர்க்காம செய்கிறோம். இப்போ பால் நான் 1/2 லிட்ரு எடுத்துக்குவோம். இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்குவோம். இது நல்லா சுண்டட்டும் அந்த பால். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம் இந்த பாலை. இப்போ பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவாவை கொட்டி நல்லா கலந்துக்குவோம். இப்போ பாக்கி ரவாவையும் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்னும் சீனிலாம் போட்டால் நல்லா இலவி வந்துடும். நான் சீனி 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த சீனி. இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குவோம். இப்போ நல்லா இலவி வரும். ஏன்னா பால் வேறு லைட்டாக சூடாக இருந்ததுனால இப்போ நல்லா இலவி வந்துடும். இன்னும் டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மில்க் மேடர் அது 1 கப்பு சேர்த்துக்குவோம். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா லூஸாக நல்லா இலவி விட்டா மாதிரி தெரியுது பாருங்கள். நம்ம ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம், காய்ச்சின பால். இப்போ நெய் சேர்த்துருக்கேன். நெய் இந்த சின்ன கப்பால் 1 கப்பு நெய் சேர்த்தேன். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு நான் 1 கப்பு நெய்யும் 2 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா கேக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சிறிதளவு. அப்புறம் பேக்கிங் பவுடரு அது ஒரு சிறிதளவு சேர்த்துருக்கேன். வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் கூட அது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கலருக்காக நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் கலர் பவுடரு. நம்ம குங்குமப்பூ இருந்தால் கூட அதை சேர்த்தா நம்ம கலர் பவுடரே சேர்க்கணுன்னு தேவையில்லை. என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால நான் இந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன டின்னாக இந்த டின்னு எடுத்துருக்கேன், கேக்கு டின்னு. இதில் கொஞ்சோன்னு நெய் போட்டுக்குவோம். நெய் போட்டு சுற்றி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம சேர்த்து வச்ச நம்ம இந்த ரவா கலவையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டில் தான் இருக்குன்னு. அப்போ தான் நல்லா நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது முட்டை இல்லாமல் நம்ம செஞ்ச கேக்கு. இது நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கூட இந்த மாதிரி ரவா கேக்கு செய்யலாம். இது மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக முந்திரி நட்ஸ்லாம் துவைக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ தூக்கிங்க. என்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நான் முந்திரி மட்டும் தூக்கிறேன். அதிக காசு கொடுத்து பேக்கரியில் வாங்கணுன்னு தேவையில்லை. இது நம்ம கண் பார்வையில் செய்கிறது. நான் ஓவன்லலாம் செய்யவே இல்லை, ஒன்லி இந்த கடாயில் தான் செய்கிறேன். கடாவை 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கலவடை போட்டு மேலே அந்த கேக்கு டின்னை வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு. இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது அப்பப்போ நான் திறந்து பார்த்து ஸ்டிக்கால் குத்தி பார்த்தேன், வெந்துச்சா வேவலியாண்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சினோன்னா நம்ம இதை கொஞ்சோன்னு ஹீட் பண்ணி இதை கொட்டினோம்னா அழகாக வந்துடும் நமக்கு. நான் கொஞ்சோன்னு ஹீட் பண்ணணுன்னு தான் அடியில் உள்ள நெய்யெலாம் உருகுனதுனால அழகாக வந்துருச்சு.
அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. லைட்டாக சட்டி வேறு சுடுது, நான் இருந்தாலும் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலராக வந்திருக்குன்னு, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கு வீடியோலாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்குவோம். உங்களுக்கு கத்தி இறக்கும் போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.